நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. உக்ரைனின் மிகப்பெரிய போர் கப்பலான சிம்ஃபரோபோல் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் முற்றிலும் சிதைந்துள்ளதாக ரஷ்ய இராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். காணாமல் போன கடற்படை வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை முயற்சி எடுத்தாலும் ரஷ்ய அதிபர் புதின் தனது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஏற்கனவே உக்ரைனில் உள்ள கட்டிடங்கள், ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் நடத்திய ரஷ்யா இப்போது உக்ரைன் போர் கப்பலையே குறிவைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளது. ரஷ்யா கடந்த மாதங்களாகவே ஷீ ட்ரோன் எனப்படும் நீர்மூழ்கி ட்ரோன்களை உருவாக்கி வந்தது. படகு போல் தண்ணீரில் இயக்கப்படும் இவை எதிரி போர்க்கப்பல்களை நேரடியாக மோதி தாக்கும் திறன் கொண்டவை. இந்த ட்ரோன்கள் ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவற்றின் மூலம் போர்க்கப்பலை தாக்கி இருப்பது இதுவே முதல் முறையாகும். உக்ரைன் கடற்படையின் பெருமையாக இருந்த சிம்ஃபரோபோல் 2021ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட லகுனா கிளாஸ் போர்க்கப்பலாகும். மேம்பட்ட ரேடியோ எலக்ட்ரானிக் ரேடார், ஆப்டிக்கல் கருவிகளுடன் அமைந்திருந்தது. டனியூப் ஆற்றின் கடந்து சென்றபோது இந்த கப்பலை ரஷ்யா ட்ரோன் தாக்குதலால் வெடிக்கச் செய்தது. உக்ரைன் கடற்படையின் வரலாற்றில் இத்தகைய தாக்குதல் முதன்முறையாக நடந்துள்ளது. சிம்ஃபரோபோல் போர்க்கப்பல் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டதாக ரஷ்ய இராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது.